யோ நீ ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏன் இது நம்ம இடம் தானே, நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். என்னமோ தெரியல, காலையிலேயே முழிப்பு வந்துடுச்சு, மொட்டை மாடியும் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன் பாய் இருக்கிற முடியும் பொசுக்கிறதுக்கா? இந்தாங்க கிளம்புங்க. என்ன இருந்தாலும் சார் காலங்கத்தால எங்கே புறப்பட்டியா? வேலைக்கு தான், கடலை வண்டி தடவை வேலை கிடைச்சிருக்கு. கடலை வண்டியா? ஆமாம். ஏன் வாடகை பணம் வரல, ஓனர் வேற போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. உங்க ஓனருக்கு உள்ள வைக்க காசு இல்ல. நீ சுமார் சார், 2 பசங்க ஊருக்கு போயிருக்காங்க. மொத்த வாடகை பணத்தை கொடுக்கறது என் பொறுப்பு. கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துட்றேன். இது நீங்க கும்பிடுற புத்தர் மேல சத்தியம். அப்பா அது போதும் சார், நீங்க நல்லபடியா போய் வியாபாரத்தை முடிச்சுட்டு வாங்க. வரேன். வாங்க வாங்க. ஐயோ, அந்த மனுஷன் இந்த உலகத்துல எதுவுமே வேணாம்னு கோவணத்தை கட்டிக்கிட்டு கொண்டே போட்டு உட்காந்துருக்காரு. ஆமா. நீ அவருக்கு பொட்டு வச்சு மல்லிகை பூச்சி அழகு பாக்குறியா? ஐயோ, அப்ப வேற என்ன பூ வைக்கிறது? அதுல என்ன எழுதிருக்கு படி. அக்செப்ட் த பெயின். அப்படின்னா அரச மரத்து பூவா வைன்னு அர்த்தம். அப்படியா? உடனே அரச மரத்து பூக்கு ஆர்டர் கொடுத்துறேன். விளங்கிரும். முத்தா டேய் 2 அரச மரத்து பூ. கடலை வண்டி இழுக்கிறது ஓகே, சத்தம் போட்டு கூவியா? ஏன் கூவ முடியாது? சூடான சுவையான சுத்தமான வேர்க்கடலை. அம்மா வாங்க, ஐயா வாங்க, சுத்தமான வேர்க்கடலை. அப்படி கத்துற? 3வது வீட்ல நாய் இருக்கே, ஏன் இப்படி கத்துறீங்க? சாரிமா. வெரி குட், நல்லா கூவுன. அதுல ஒரு ஜீவன் இருந்துச்சு. ஏங்க, அவர் என்னமோ இளையராஜா மியூசிக்ல பாட்டு பாடின மாதிரி சொல்றீங்க. நக்கலா? நான் தான் மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி எல்லாம் கூச்சம் இல்லாம கூவ தெரியாதுங்க. சாமி, கோயில் பிரசாதம் சாப்பிட்டுக்கங்க, சாயங்காலம் வரைக்கும் நடக்கணும். சாப்பிட்டுக்கங்கன்னா நீ சாப்பிடலையா? சீச்சி, இதை போய் போய் சாப்பிடலாம். இது சாமி பிரசாதம் சார். சாமி கும்பிடாம உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய தெய்வ குத்தம் ஆயிடும். சாமியே நேர்ல வந்து சொல்லிச்சாயா? யாருன்னு தெரியாம பேசி நரகத்துக்கு போற. சும்மா இருங்க, நாங்க ஏதோ பசியில கேட்டோம், ஒன்றும் பரவாயில்ல. வாங்க போனோம். கால கொடுமை. சார் ஒரு நிமிஷம், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. உங்க ஒருத்தருக்கு தரேன், 3 பேரும் எடுத்துக்கோங்க. இப்ப மட்டும் சாமி குத்தாதா? ஐயரே, நரகத்துல இருந்து ஜஸ்ட் எஸ்கேப் டி. கர்ப்ப பைய தவிர மிச்சம் எல்லா பையும் பிளாஸ்டிக்ல வந்துருச்சு. கொடுமை. முந்தியெல்லாம் கோயில்ல தொன்னையில தருவான், இப்ப பாரு பிளாஸ்டிக் கப்பு. ஏன் ஒருத்தர் சார் கோபப்படுறீங்க? உலகம் இப்ப அவ்வளவு வேகமா இருக்கு. உங்க வேகத்தை தூக்கி குப்பையில போடுங்க. போன்ல கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் காரனை விட பிசா காரன் தான் வீட்டுக்கு வேகமா வந்து நிக்கிறான். இந்த வேகம் உருப்படுறதுக்கா? டேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிற? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராசு. பஸ்ஸே வராத ஊருக்குள்ள முதல் முறையா ஜீப்ல வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. பாவம் நம்ம அர்னால்டு சாமி தான் ரொம்ப நொந்து நூலா இருக்கு. ஆகட்டும், பட்டாதான் தெரியும் வயிற்று வலியும் தலைவலியும். ஏண்டி அட்வைஸா பண்ற அட்வைஸ்? ஊருக்கு வடக்க ஃபுல்லா பேசாம வயக்காடா உருவாக்கி 4-5 கேணியை வெட்டலாம்னு எனக்கு தோணுது ராசு. கேனத்தனமா பேசாதடா. நாம கடவுளாகல, கடவுளுடைய பவரை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். கரெக்டாக சொல்லணும்னா கிரெடிட் கார்டை திருடிக்கிட்டு வந்த மாதிரி தான். பப்ளிக்காக போய் பணம் எடுக்க முடியாது. கமுக்கமாக நமக்கு தேவையானதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுக்கணும். பெரிய விஷயம்டா, பெரிய விஷயம்டா. ஆமா, இப்படி புது காரை எங்க இருந்துடா திருடிட்டு வந்தீங்க? ஐயோ அப்பா, இந்த காரை திருடிட்டு வரல, நாங்க 2 பேரும் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்பு. இவ்வளவு பணம் எப்படா வந்தது? சாஃப்ட்வேர் ஒன்னு டெவலப் பண்ணோம்ப்பா. சாப்பிட்டாருன்னா யாரு சாப்பிட்டது? ஐயோ அப்பா, அது கம்ப்யூட்டர் வியாபாரம். ஓ, கம்ப்யூட்டர் வியாபாரமா? டேய் போங்கடா. எம்புட்டு சம்பாரிச்சிருக்க? நிறைய சம்பாரிச்சிருக்கப்பா. அப்பா பாவம்டா, இதய நோயாளிடா. நிறைய நாய் எவ்வளோடா தங்கம்? வாப்பா உள்ள போய் பேசுவோம். வாராசு அத்தை வாங்க. வாங்க பெட்டி எடுங்க. என்ன ஆள் அடையாளம் என்ன பழக்கெல்லாம் போட்டுருக்கீங்க? ஆமாத்தே ஆமாத்தே போங்க. வாடா மகராசா, ஆடு பார்க்க டாம் க்ரூஸ் கணக்கா இருக்கியே. சின்னக்கா அந்த யாருக்குமே ஈய மாட்டா இவன். இன்னைக்கு நம்ம இம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. போட்டுக்க, எல்லா கலர் கலரா தெரியும். இந்த முத்தத்தே ஏண்டு தானே வந்திருக்காங்கல, மோர் தர வேண்டியதான்றே. டேய், நீ இன்னும் திருந்தலையா? கைட்ரா. நம்ம ஊர்லயே ஒரு அளவுக்கு நல்ல வீடு, பெரிய வீடு இதுதான். இத நான் விலைக்கு வாங்கிட்டேன்ல. அப்படியாடா? டேய் அப்பு, என்னால தாங்க
தாங்க முடியாதுடா. நான் இதய நோயாளிடா, என்னை விட்டுடுறா. வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. அது சரி, வீட்டை யார் பேர்ல எழுதியிருக்க? என்னது? யார் பேர்ல எழுதி வச்சிருக்க? அவருக்கு பின்னால இருக்க போறது நான் தான். அம்மா பாவையா, யார் பேர்ல எழுதி வச்சிருக்கேன்? ஏண்டி, நான் தான் முதல்ல போவேன், உனக்கு யார்டி சொன்னது? பின்ன எனக்கா நெஞ்சு வலி வருது? வலிக்குதுன்னு நானா சொன்னேன்? என்ன அருணாள் சார், வாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இப்பதான் வேலை முடிச்சுட்டு வரேன். ஆமாம் ப்ரொஃபஸர் சார், வெளியே இருட்டுத, மழை வருமோ? சாதாரண மழை இல்லை, ஐஸ் கட்டி மழை. குளோபல் வார்மிங், உலகமே சூடாயிட்டு இருக்கு. அண்டார்டிகால பனிமலையெல்லாம் வெடிச்சு சதுருது. அழிய போற உலகம் தானே. எப்படி? என்ன ப்ரொஃபஸர் சார், என் நேரமும் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கோ சர்வை பண்றதுக்கோ என்ன வழின்னு சொல்லுங்க சார். வாமா வா. ராசு இருக்காரா? ராசு ஊருக்கு போயிருக்காரு. எப்ப வருவாங்க? தெரியலையம்மா, நானும் அவரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓ, அவர் வந்தா நான் தேடி வந்தேன்னு சொல்லுங்க. நிச்சயமா. நான் வரேன். போயிட்டு வாமா. மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏக்கா இப்ப என்னாச்சு? என்னடா நொன்னாச்சு? நீங்க எல்லாம் லட்சக்கணக்கில் பணம் போட்டு வீடு வாங்கி கிழிப்பீங்க. எனக்கு வெறும் 60,000 மட்டும் தான் கடை அடைக்கவா? மிச்சம் 40,000 ரூபா இருக்குல்லக்கா. 40,000 வச்சு நாக்கு வலிக்கவா? ஏன் மாப்பிள்ள, நாங்க மட்டும் டிராக்டர் மாடு வாங்கி ஓட்டணுமாக்க? நாங்களும் டாட்டாபுரில் ரேஞ்சில் கல்யாணம் முடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி வச்சு கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ ஒன்று கேட்டு போல மாப்பிள்ள, ஓ ரேஞ்சுக்கு எனக்கு ஒரு மெட்ராஸ்ல ஒரு பிசினஸ் கொடு, நாங்க மட்டும் மாடு வைக்கிறாங்க. டேய், குருவமாவை மட்டும் உனக்கு கட்டி கொடுக்கட்டும். உதவாது இந்த ஊரை குங்குமப்பூ வளையிற ஊரா மாத்திடலாம். அட ஏண்டா? ஒன்றே குலம் ஒருவனே தேவனா? தம்பி, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு என் பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ கோடீஸ்வரனாகி இந்த ஊருக்குள்ள வந்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு தடபடலாம் மாலை போட்டு வரவேற்பேன். அதுக்காக நீ என் வீட்டுக்குள்ளே வந்துட முடியுமா? போயா, எந்திரிச்சு வெளியே போயா. மேல் ஜாதி கேக்குதோ? ஐயோ ஐயோ அம்மா, என்னாச்சு? தலையில கல்ல தூக்கி போட்டுட்டானே. டேய் மொக்க, என்னடா தம்பி இது? அந்த வீட்டுக்கு உங்க அம்மா மகாராணி, இந்த வீட்டுக்கு ஒரு மகாராணி வேணாமா? யாரு இந்த அறுதி? இந்த ஏற்பாடு டேய் மொக்க, அப்படி வாங்காதடா. ஏய் நிறுத்து. உங்க அப்பா பாவம்டா, இதய நோயாளிடா. இதானே கரெக்டு? இதய நோய்க்கு இதான் ட்ரீட்மெண்ட்டா? கரெக்டியா மாலையா? நான் கிளம்புறேன். பழைய மாதிரி இருந்தாலும் நான் நிம்மதியா இருந்திருப்பேன். உங்களுக்கு கொடுத்தது பூராத்தையும் நீங்களே வச்சுக்கிறீங்க. நான் உருப்படாத மொக்கையாவே இருந்துட்டு போறேன். ஏண்டா, இதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போலாமாடா? நில்லுடா. பணம் வந்த உடனே எங்களை தூக்கி குப்பையில போட பாக்குறியா? என்ன மன்னிச்சுக்கிறீங்கப்பா, நான் வாரேன். பணம் வந்தது எங்களை விட்டுட்டு போயிடலான்னு பாக்குறியா? பாத்தியா ராசு, அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. இப்ப ஓ முறை, இந்தா நீ எடுத்துக்க. என்னையா கையில? ரயில்வேல பிளாஸ்டிக் பிளேட் எடுக்கிற வேலை, 300 ரூபாய் சம்பளம். கையெல்லாம் பொத்து போச்சு. எங்க கையை காட்டு. நல்லா நீ நல்லா தடவு. வா, ஒரு பெக் சாப்பிடலாம். ஐயோ சேச்சே, அதெல்லாம் எனக்கு பழக்கம். வா. உன்ன மாதிரி மேங்கோ ஜூஸ் குடிச்சா இப்படி எல்லாம் சிரிக்க முடியாதியா? ஏகப்பட்ட புத்தகம் போல இருக்கு. எல்லா மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது, ஒரு ரூம்மேட்ஸ்க்கு எதிரானது. புக்ஸை பற்றி கேட்டில, இது தந்தை பெரியார் எழுதினது, இது டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸு, இது மதங்களை எதிர்த்து அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதின த காஸ்பல் ஆஃப் எத்திசம், இது ரிச்சர்ட் டாக்கின்ஸனுடைய ரிலீஜியன்ஸ் மிஸ்கைடட் மிசைல்ஸ். இது எல்லாமே உலகத்தில் இருக்கிற முக்கியமான மதங்களில் அவங்களுடைய வேத நூல்களுக்கு இணையாக எல்லாருடைய நல்வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் தான் இதெல்லாம் எழுதுனது. கடவுள் பேரால் பல நேரம் இந்த சமுதாயம் சீரழிஞ்சுது. அதனால தான் இவங்க இந்த கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாங்க. அது சரி, முதல்ல கடவுளை பற்றி உனக்கு என்ன ஐடியா? வெரி சிம்பிள். ஒவ்வொருத்தனும் பிறக்கும் போதே பை பிளட் சில குணங்களோட பிறப்பான். சிலர் நல்லா வரைவாங்க, சிலர் நல்லா விளையாடுவாங்க, சிலர் நல்ல கதை எழுதுவாங்க. வரைகிறவனால எழுத முடியாது, எழுதுறவனால விளையாட முடியாது. சரி, அந்த மாதிரி தான்
நம்ம வாழ்க்கையை வழிப்படுத்தி கொண்டு போற மனநம்பிக்கையும் பிறப்பலியே வர்றது. உங்களுக்கு யாரும் எதுவும் தேவையில்லைன்னு உங்களை நீங்களே நம்புறீங்க. ஆனா சிலருக்கு ஒரு கூட ஆள் இருந்தா பெட்டர்னு ஒரு சின்ன துணை தேவைப்படுது. 2 பேரோட தேவையும் ஒண்ணுதான், மனநம்பிக்கை. ஆனா கடவுளை பயன்படுத்துற விதத்திலையும் சுத்தி இருக்கிற சிலராலையும் கடவுள் மூட நம்பிக்கையோட அடையாளமாவும் ஏற்றத்தாழ்வு உருவாக்குற முரடனாவும் தெரிகிறார். சொல்லு. இந்த ஆடு மாடு வெட்டுறது, முடி கொடுக்கறது, தீ மிதிக்கிறது, கோயில உருண்டுகிட்டே சுத்தி வர்றது, தலைகீழா பல்ட்டி அடிச்சுக்கிட்டே போறது, இந்த ஜிம்னாஸ்டிக் வேலை எல்லாம் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். உலகத்துல எந்த மதத்துல உள்ள எந்த வேதத்திலையும் வன்முறைகளையும் ஜாதிகளையும் தீண்டாமையும் வேணும்னு சொல்லல. யோ, இப்ப நீ யார் பக்கம் பேசுற? அன்புக்கு சப்போர்ட்டா பேசுறேன். அன்புதான் கடவுள். கடவுளோட மையப்புள்ளி அன்பு. இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அந்த மதக்காரன் கோயிலுக்குள்ள இவன் போக முடியாது, இவன் கோயிலுக்குள்ள அவன் போக முடியாது. ஏன்? அவன் கோயிலுக்குள்ளேயே அந்த ஜாதிக்காரன் போகக்கூடாது, இந்த ஜாதிக்காரன் போகக்கூடாதுன்னு 1008 நொல்ல. இதுதான் அன்பு இருக்கிற இடமா? இது தப்பா? தப்பு இல்லையா? இந்த பிரச்சனையை மட்டும் வச்சு பார்த்தா தப்பு தான். ஆனா அதை அப்படி மட்டுமே பார்க்க வேணாம்னு தோணுது. வேற எப்படி பார்க்கறது? உங்க கிராமத்துல எத்தனை வீடுகள் இருக்கு? 4000 வீடு இருக்கும். கோயில்? கோயில் ஒரு 3-4 இருக்கும். அந்த 4000 வீட்டுக்குள்ள எப்படி வாழ்றீங்க? 4 மதம், 400 ஜாதி. இந்த தெருவுக்கார அந்த தெருவுக்கு போக மாட்டான், அந்த தெருவுக்கார இங்க வரமாட்டான், இவன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், அவன் அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான், காலு மேல காலை போட்டுட்டு இருக்கிற ஒரு குரூப், கையை கட்டிக்கிட்டே நிக்கிற இன்னொரு குரூப். இதெல்லாம் சரியா? கோயில் பிரிவினை மட்டும்தான் உங்க பிரச்சனையா? எல்லாரும் சமம், எல்லாரும் மனசுங்கன்னு ஊரை மாத்துங்களே, கோயில் தானா மாறும். அந்த 4000 வீடுங்களுக்கு நடுவுல தானே அந்த 4 கோயிலும் இருக்கு. கடவுளாலதான் மதங்களும் ஜாதிகளும் வந்துச்சு. அதனாலதான் கடவுளை வேணாம் நினைக்கிறேன். கஷ்டம் ருத்ரன், முடியாது. ஏன் முடியாது? ஏன் தலைமையில நான் சாதிப்பேன். கஷ்டம்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க உங்க தலைவனோட கொள்கைகளை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போனவங்க. ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்க வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டா இருக்காங்க. எத்தனை பேர் கடவுளை ஆத்மார்த்தமா நேசிக்கிறாங்க? பாதுகாப்புக்கு நிக்கிற போலீஸ்காரனுக்கு கிடைக்கிற மரியாதை தான் அவருக்கும். எல்லாரும் வந்து உலகம் நல்லா இருக்கணும், அதை படைச்சவனுக்கு நன்றி சாமி நான் வந்து கும்பிடுறாங்க. என்ன ருத்ரன், ஒன்னு ஒவ்வொன்று பிரச்சனைகளை புலம்புவான், இல்லைன்னா ஜீவன் தரங் LIC பாலிசி மாதிரி பிரச்சனைகளே இல்லாத பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வழி கேட்பான். முக்கியமா உங்க தலைவன் பாவ மன்னிப்பெல்லாம் வழங்க மாட்டான். ஆனா இங்க கடவுளுக்கு ஃபுல் டைம் ஜாபே அதானே. கடவுளோட மார்க்கெட்டை கவுக்குறது ரொம்ப ஈஸி. சரியான நெட்வொர்க்கோட ஒருத்தனோட தினசரி சின்ன சின்ன பிரச்சனைகளை உன்னால தீர்த்து வைக்க முடிஞ்சாலே போதும், கடவுள் காலி. ஆனா நீ கடவுள் ஆயிடுவ. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு துணை. என்ன பாக்குற? உங்க ஆளு தூசிலையும் இருக்கலாம், பாசிலையும் இருக்கலாம், ஆனா நிச்சயமா இந்த போர்டுல இல்ல. குட் நைட் ருத்ரன்.